அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த உள்ளே போகக்கூடிய நுழைவு வாயில் முன்னாடி ஒருத்தர் எப்போதும் அங்கே அமர்ந்திருப்பாராம். எதற்காக தெரியுமா? அந்த ஊருக்குள்ளே, அதாவது அந்த கிராமத்துக்குள்ளே வேற யாரும் அந்நியர்கள் உள்ள நுழையக்கூடாது என்பதற்காக எப்போதும் அந்த காவலாளி அங்கேயே அமர்ந்திருப்பாராம். அந்த வழியா ஒரு வாலிபனும் அவனோட குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த வழியா போயிருக்கான். அப்போ அந்த கிராமத்துக்குள்ள செல்ற அந்த நுழைவு வாய்க்குள்ள போகும் பொழுது அந்த பையனை அந்த காவலாளி தடுத்து நிறுத்திருக்காரு. யாருப்பா நீ? இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொன்னாராம். அந்த பையன் உடனே குதிரையிலிருந்து இறங்கி, ஐயா, என்னை ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லு, அப்போ தான் நான் உன்னைய என் கிராமத்துக்குள்ளே அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஊர் காவலாளி. ஏன் இங்கே அடுத்த ஜாதிக்காரவங்க, அடுத்த மதக்காரவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டாராம் அந்த வாலிபர். அதெல்லாம் கிடையாது, எங்கள் ஊருக்குள்ள வேற அந்நியர்கள் யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிச்சதே கிடையாது அப்படின்னு சொன்னாராம் அந்த காவலாளி. அப்போது மற்ற ஜாதிக்காரங்க செஞ்ச எந்த பொருளையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். கிடையாதுப்பா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன தேவை? 3 விஷயந்தான். உண்ணுறதுக்கு உணவு, உடுத்துறதுக்கு உடை, இருக்கிறதுக்கு இருப்பிடம். இந்த 3ம் எங்கள் கிராமத்துக்குள்ளே நாங்களே செஞ்சு வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவையானதை நாங்களே பண்ணிக்கிறோம். அதனால தான் அந்நியர்களை யாரும் எங்கள் கிராமத்துக்குள்ளே அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாராம் அந்த ஊர் காவலாளி. அப்படியா? நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உடை, அதாங்க நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீங்களே நெஞ்சதா? இல்லையே, நான் இல்லை, கடைவீதிக்கு போனேன், வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னாராம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்களே விளைய வச்சதா அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, கடைவீதிக்கு போனால் இருக்கிற பொருளை நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்குவோம் அப்படின்னாராம். நீங்கள் இருக்கக்கூடிய வீடு எப்படி உருவாச்சு? பக்கத்து ஊருக்கு போய் எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டோம், எங்கள் வீடை நாங்களே கட்டிக்கிட்டோம் அப்படின்னாராம் அந்த ஊர் காவலாளி. நீங்கள் சொன்ன இந்த 3மே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அந்த வாலிபர். ஏப்பா, நான் என்ன சொல்கிறேன் உனக்கு தெரியுதா? நாங்கள் யாரும் உள்ளே விடமாட்டோன்னு சொல்கிறேன், நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னாராம் அந்த காவலாளி. இல்லை, இந்த பூமியில் ஊர்ந்து போகிற பூச்சிகளும் சரி, இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளும் சரி, எல்லாமே சமம்தான் அப்படின்னாராம் அந்த வாலிபர். தம்பி, நீ யாரும் ஜாதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னாராம் அந்த காவலாளி. ஒரு குழந்த பிறக்கும் போதுல இருந்து ஜாதியாலேயே நிரப்பப்பட்டிருக்கும், மதத்தாலேயே அப்பயே அச்சிடப்பட்டிருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது கூட அந்த பள்ளியில் கூட ஜாதி சான்று மதச்சான்று தானே கேட்குறாங்க, நீ என்ன இல்லை இல்லைன்னே சொல்கிற அப்படின்னாராம். ஆமாங்கய்யா, அது உண்மைதான். இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட இருப்பிடச் சான்று கேட்குறோமே, அது நம்ம தவறு தானே அப்படின்னாராம் அந்த வாலிபர். உனக்குன்னு சொந்தமான ஊர் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாராம் அந்த காவலாளி. ஐயா, எனக்குன்னு சொந்தமாக ஊர் கிடையாது, ஒரு நாடே இருக்குது அப்படின்னாராம். என்னப்பா சொல்கிற, நாடு இருக்கா? நீ யாரு? என்னுடைய தந்தை நம் நாட்டின் அரசன், நான் நம் நாட்டின் இளவரசன் அப்படின்னாராம் அந்த பையன். அப்படியா, நம் நாட்டின் இளவரசனா நீ அப்படின்னு அந்த பையனை பார்த்து ரொம்ப வியர்ந்து போய் பார்த்தாராம். நான் அதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்ததே இல்லைப்பா, உன்னைய பார்க்க என்னை யாரும் அனுமதிச்சதும் கிடையாது அப்படின்னாராம் அந்த ஊர் காவலாளி. அந்த பையன், அதே தாயா நானும் சொல்கிறேன், என் கூட விளையாடுறதுக்கு எந்த பிள்ளைங்களும் வந்ததில்லை, கேட்டால் அவங்களாம் நமக்கு கீழே உள்ள பிள்ளைங்க, நீ அரசர் வீட்டு பையன், உன் கூட அந்த பிள்ளைங்க சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காம தான் நான் வேறு நாட்டுக்காவது போகலாம், வேறு ஊருக்காவது போகலாம்,
இல்லையா பக்கத்து கிராமத்துக்காவது வரணும் அப்படின்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே என்னடான்னா நீங்களே உங்களை ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. இதில் அரசனோ மந்திரியோ யாருமே கிடையாது. உங்களோட தீர்ப்பை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னாராம் அந்த இளவரசர். ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது இருந்தே அவன் மீது ஜாதிங்கிற ஒரு அச்சு குத்தப்படுது. அவன் இறக்கும் பொழுது கூட எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்றத பற்றி சிந்திச்சு அவனுக்கு கடைசியாக செய்யக்கூடிய இறுதிச் சடங்கு கூட முடிவாகுது. ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதை இந்நேர வரைக்கும் வளர்த்துக்கிட்டு போகிறது நம்முடைய தவறு தானே. சிந்தித்து பாருங்கள், சிந்தனையை கேளுங்கள். நன்றி.